ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 3ஆம் பருவம் 2வது பாடம் பார்த்தீங்கன்னா சதவீதமும் தனி வட்டியும். எடுத்துக்காட்டு 2.3 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். மொத்தமுள்ள 20 மணிகளில் 5 மணிகள் சிவப்பு எனில் சிவப்பு மணியின் சதவீதம் என்னன்னு கேட்குறாங்க. மொத்தமாக இருக்கிறது 20, அதில் 5 சிவப்பு மணிகள்னு சொல்கிறாங்க. அதோட சதவீதம் அப்போ மொத்தம்னா 20னா அது கீழே வந்துடும். இது பின்னமாக நம்ம எழுதுகிறோம். அப்போ எப்படி எழுதுறான்னா 20/20ல் 5, 20ல் 5. அப்போது இது சதவீதம் கண்டுபிடிக்கணும். இதுக்கு நம்ம அப்போ சதவீதம் கண்டுபிடிக்கணும்னா 5/20 பெருக்கல் 100/100. அப்போது சதவீதமாக மாற்றணும்னா இது சதவீதத்தில் எழுதணும். அப்போது 5/20 பெருக்கல் 100 சதவீதம். இப்போ நீங்கள் சொல்லலாம் இப்படி டைரெக்டாக கூட பெருக்கலாம் இல்லை, அந்த மாதிரி பெருக்கக்கூடாது. ஏன்னா இது சதவீதத்தில் காணணுன்னா இந்த சிம்பிள் கண்டிப்பாக வரணும். அப்போ வர்றதுனால தான் நம்ம 100% இப்படி எழுதுகிறோம். அப்போது இது பாருங்கள், இது பெருக்குனீங்கன்னா 500 சதவீதம் வகுத்தல் 20. அப்போது இது 20ஆல் நீங்கள் வகுத்திங்கன்னா பாருங்கள் 50ல் 2 முறை 20 வரும், மீதி 10 வரும். அப்போது மீதி 10னா இது 100 ஆகிடும். அப்போது 100ல் எத்தனை 20 வரும்? 5 20 வரும். அப்போது இதுக்கு ஆன்சர் என்ன வருது? 25%. அப்போது இதுக்கு லாஸ்ட் ஆன்சர் எழுதும்போது therefore 25% சிவப்பு மணிகள் நம்மிடம் இருக்கும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். இந்த மாதிரி தான் சதவீதம் கண்டுபிடிக்கணும்.